சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இயற்கையின் அழகை இயற்கை தீர்மானித்துக் கொள்வது, நம் வாழ்க்கையின் அழகை நாமே தீர்மானித்துக் கொள்வது. என் உறவுகளே, எண்ணம் போல் வாழ்க்கை என என் பதிவுகள் அனைத்திலும் முறைப்பதுண்டு. நம் எண்ணத்தை மாற்றும் சக்தியாக இயற்கையை நாம் கையில் எடுத்தால் வாழ்க்கை நன்னெறிக்குள் அடக்கி அழகான இந்த மனித பிறவியை மிக பெருமையாக வாழ்ந்து விடலாம். யாருக்கு தான் இங்கு போதும் என்ற மனம் வைத்து இயற்கை படைத்து விடுகின்றது? எதையும் கடந்து அதையும் சுமந்து மனதின் அழுத்தங்களை நம் விருப்பத்துக்கு ஏற்றாறு போல் நாம் உருவாக்கி கொள்வது. நிலையானது இந்த உலகத்தில் என்னென்ன என்று எண்ணி பார்த்தால் இந்த மண்தடம் எப்பொழுதும் நிலையானது. வானம் கண் பார்க்கும் தூரம் நிலையானது. இயற்கையில் உருவாகும் அத்தனையும் நிலையானது. இடையே உருவாகும் மனித இனம் மட்டும்தான் இந்த மண்ணோடு மண்ணாக சென்று மண்ணாக மனிதர்களை தழுவி கொண்டிருப்பது. எப்பொழுதும் நமக்கான வாழ்க்கையை நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தை நமக்குள் இயற்கை பூட்டி வைக்காது. இயற்கையின் வடிவங்களை, இயற்கையின் காட்சிகளை, இயற்கையின் சாட்சிகளை பார்த்து நம் மனதை நாம் தான் இதமாக பதமாக வழிநடத்தி கொள்ளும் பக்குவ நெறிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். என் உறவுகளே, என் பதிவுகள் எல்லாம் பன்மையும் நன்மையும் செறிந்திருக்க வேண்டும். அது மனிதன் மனதுக்குள் நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்கான பதிவாக தான் என் பதிவுகள் இருக்கும். எப்பொழுதும் வாழ்க்கை அழகு, இதை வாழ பழகு என்ற வண்ணம் என் பதிவில் இருப்பது உண்டு. நான் மட்டும் வாழ இந்த மண்தடம் விரிந்தது இல்லை. யாதும் உயிர்க்கும் அழகான வாழ்விகளை கற்றுத்தரும் இயற்கையை நேசிக்க இந்த பதிவு மூலமேனும் தொடங்குங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகாக மாறும். அது என்றால் முதலில் நம் மனம் அழகாக மாறுதல் வேண்டும். பிறகு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கானதாக மாறும். அந்த சூழ்நிலைகளில் வாயிலாக நம் வாழ்விகளை நாம் மாற்றிக்கொண்டு அழகாக இந்த வாழ்க்கையில் பயணத்தை தொடரலாம். இன்னும் பல இலக்குகளில் வெற்றிகளை அடையலாம். நம் எண்ணம் போல் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அழகாக வாழலாம். என் உறவுகளே, நிதர்சனமான உலகத்தில் எதையும் நிதானங்களாக கையாண்டு அழகாக இந்த வாழ்வியலை கையாளும் மன பக்குவத்தை அடைந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை மிக அழகானது. வாழ்ந்த நெறிகளோடு வந்த பிறவியை பெருமையாக வாழ முற்படுங்கள். வாழ்க்கை மிக